காதுக்கும் நெத்தி போட்டுக்கோ. வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரினா உங்கள் தனஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விக்ரம் அவரோட 62வது படத்துல இருந்து நேத்து டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று பார்த்தீங்கன்னா விக்ரம் அவரோட பர்த்டே பேசலாம். அவரோட 62வது படத்துலேருந்து டைட்டில் டீசரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வீர தீர சூரன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இந்த படத்தை டேரக்டர் எஸ்.ஏ. அருண்குமார் தான் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சித்தா, சிந்துபாத், சேதுபதி இப்படி சூப்பரான படம் எடுத்தவர் தான் இப்போ விக்ரம் அவரை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த படமும் வெறித்தனமாக எடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி தனுஷ் அவரோட கேப்டன் மில்லர் படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படத்தில் செமையாக போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அசுரன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அசுரத்தனமாக மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த ஃபீல்டில் இந்த படத்துலையும் பயங்கரமாக மியூசிக் போட்டிருப்பாரு போல. ஏன்னா இந்த டைட்டில் டீசரில் வர மியூசிக்கை கேட்கும் போதே தெரியுது இந்த படத்துலையும் வெறித்தனமாக மியூசிக் போட்டிருப்பாரு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட இருந்து நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 மளிகை கடை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த மளிகை கடை வச்சு தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கலாம். இல்லைனா இந்த படம் வந்து பார்ட் 2வாக இருக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ட் 1 எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அப்படியும் இல்லைனா தனுஷ் அவரோட கேப்டன் மில்லர் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தில் சாப்டர் வைஸாக ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட இந்த படத்தில் இருக்கலாம். இப்போ தெரியுதா? விக்ரம் அவரோட லாஸ்ட்டாக நடித்து வெளிவந்த படம்னா பொன்னியின் செல்வன் 2 படம் தான். அதுவும் அவரோட தனி படம் இல்லை. அவர் தனியாக நடித்து வெளிவந்த கடைசி படம் எதுனா 2022 ரிலீஸ் ஆனால் மகான் படம் தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் விக்ரம் அவரோட தனிப்படமாக எந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதனால விக்ரம் அவரோட ஃபேன்ஸ் ரொம்பவும் கவலையாக இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு செமையான ட்ரீட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மகா நடிகன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவரோட படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்க மாட்டார், ஒவ்வொரு படத்திலும் வாழ்ந்திருப்பார். அதுக்கப்புறமா அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலேருந்தே நம்ம விக்ரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தர் சுட்டுட்டு அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காம மறுபடியும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த டீசரில் வெறித்தனமாக இருக்கு. அதுதான் அவரோட கிளாசிக்கான நடிப்பு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. 52 ரூபா வேற சோப்பு கேட்கல. அதுக்கப்புறமா இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவரை ஒரு கேங்கை கொல்லணும் அப்படின்னு வெளியில் வந்திருக்காங்க. இதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய சம்பவமோ நல்லதோ ஏதோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அது வேணாம் அப்படின்னு ஒதுங்கிட்டு வெளியூருக்கு வந்து ஒரு மளிகை கடை வச்சு நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம விக்ரம் அவர் பண்ண சம்பவத்தில் ஈடுபட்டவங்களாம் விக்ரம் அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் அவரை கொல்ல வர மாதிரியான ஸ்டோரியாக கூட இருக்கலாம். ஆனால் விக்ரம் அவர் நல்லது பண்ணாரா இல்லை பெரிய சம்பவம் ஏதோ பண்ணியிருக்காரா, எந்த மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வர அப்டேட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டைட்டில் டீசர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.